தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட ஐயங்குட்டிப்பாளையம், முத்துநகர், கோவிந்தப்பேட்டை, என்ஆர் ராஜநகர், குருநகர், கல்கி நகர், தனக்கோடி நகர், தருமபுரி ஆகிய பகுதிகளில் புதுச்சேரி அரசு கொறடாவும் இந்திராகாந்தி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஏகேடி ஆறுமுகம் முன்னிலையில் ரூபாய் 8,09,00,000 மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து பாதாள சாக்கடை அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் இந்திராநகர் தொகுதி மக்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு ராஜாநகர் பகுதியில் உள்ள தியாகராஜன் வீதி, அன்னை தெரேசா வீதி, ராஜாநகர் முதல் தெரு, ராஜாநகர் 2வது தெரு மற்றும் ராஜராஜன் வீதி போன்ற வீதிகளின் சிமெண்ட் சாலைகளை உடைந்தும் சிதலமடைந்தும் ஆங்காங்கே குண்டும் குழியுமாக உள்ளது என அப்பகுதி மக்களிடமிருந்து வந்த கோரிக்கையை ஏற்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி முயற்சியின் காரணமாக கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இது பற்றி கோரிக்கை எழுப்பப்பட்டு ஆதிதிராவிடர் நலத்துறை, ஆதிதிராவிடர் வரநிலை கழகம் மூலம் ரூபாய் 73 லட்சம் செலவில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைப்பதற்கான உத்தரவாதம் பெறப்பட்டு அதன்படி ராஜாநகர் பகுதியில் உள்ள அன்னை தெரசா வீதி, தியாகராஜன் வீதி, ராஜாநகர் முதல் தெரு, ராஜா வீதி 2வது தெரு மற்றும் ராஜராஜன் வீதி ஆகிய வீதிகளில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி ராஜாநகர் ராஜகாளியம்மன் திருக்கோவில் அருகில் நடைபெற்றது. விழாவில் ஆதிதிராவிட நலத்துறை செயலர் முத்தம்மாள், ஆதிதிராவிட வரநிலை கழகம் செயற்பொறியாளர் பக்தவத்சலம், ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், ஆதிதிராவிடர் வரநிலை கழக மேலாண் இயக்குநர் சிவகுமார் மற்றும் இளநிலை பொறியாளர் முகுந்தன் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள், மேலும் ராஜநகர், முத்தமிழ் நகர், அருந்ததி நகர் பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், அப்பகுதியை சேர்ந்த மகளிர்கள் மற்றும் பொதுமக்கள் உடன் இருந்தனர். மத்திய அரசின் தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்பப் பெற நாடு முழுவதும் ஜூலை 9ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்திற்கு இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த தொழிற்சங்கத்தினர் அழைப்பு விடுத்துள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி தொழிற்சங்கங்களின் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அன்றைய தினம் ஆட்டோ, பேருந்துகள் இயங்காது என்றும் அனைத்து கடைகளும் முழுமையாக அடைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த பந்த் போராட்டத்திற்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மக்களை பாதிக்கக்கூடிய இந்த பந்த் போராட்டம் தேவையற்றது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார். இந்நிலையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அக்கட்சியின் நிர்வாகிகள் டிஜிபி அலுவலகத்தில் மனு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த பந்த் போராட்டம் தேவையற்றது என்றும் இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்றும், எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பந்த் போராட்டம் அறிவித்து இந்தியா கூட்டணி கட்சியின் புதுச்சேரி தலைவர்களை கைது செய்ய வேண்டும் எனவும், மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த பந்த் போராட்டத்திற்கு எதிராக அதிமுக நீதிமன்றம் செல்லும் எனவும் தெரிவித்தார். எதிர்வரும் 9ஆம் தேதி நாடு முழுவதும் இந்தியா கூட்டணி சம்பந்தமாக அந்தந்த தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கின்றனர். புதுச்சேரியில் மட்டும் இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இன்றைக்கு 9ஆம் தேதி பந்த் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பொதுவாக இந்த பந்த் போராட்டம் என்பது சட்டவிரோதமான ஒரு செயல்.
இந்த பந்து போராட்டத்துக்கு அரசின் அனுமதி பெறப்படவில்லை. காவல்துறை அதிகாரிகளோ அல்லது மாவட்ட ஆட்சியரோ இந்த பந்து போராட்டத்துக்கு அனுமதி வழங்கவில்லை. அதே போன்று பந்து போராட்டம் அறிவித்தவுடன் பிஎன்எஸ் ஆக்ட் 163 படி பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் பிற கட்சிகள் ஏற்படுத்தக்கூடாது என்கின்ற எண்ணத்தில் அரசு, காவல்துறை மற்றும் பல்வேறு துறைகளுடைய அதிகாரிகளுடைய செயல்பாடு சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் இந்த பந்து சம்பந்தமான எந்த விதமான உத்தரவும் பிறப்பிக்காததால் இன்றைக்கு நாங்க அதிமுக சார்பில் டிஜிபி சந்தித்து மனு கொடுக்கிறோம். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நீடராஜப்பையர் வீதியில் அமைந்துள்ள சவரிராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளுக்கு பள்ளி சீருடைகள் மற்றும் தினக்குறிப்பு ஏடுகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி வழங்கினார். சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் மாணவர்கள் மத்தியில் குடியாட்சி மற்றும் அரசியல் கல்வியை ஊக்குவிக்கும் நோக்கில் யங் இந்தியன்ஸ் மாதிரி பாராளுமன்றத்தை நடத்தியது. இந்நிகழ்வு 2 நாட்களாக நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் முதல் நாள் மாணவர்கள் இந்திய பாராளுமன்றத்தின் செயல்முறைகளை நேரில் கண்டு தெரிந்து கொண்டனர். இதில் பெரும்பான்மை அமைத்தல், ஸ்பீக்கர் தேர்வு மற்றும் பிரதமர் தேர்வு போன்ற முக்கிய செயல்முறைகள் நடைபெற்றன. 2வது நாளில் மாணவர்கள் தீவிர விவாதங்களில் ஈடுபட்டு ஒரு மசோதாவை நிறைவேற்றினார்கள். நிகழ்வின் இறுதியில் சிறந்த பேச்சாளர் பாராட்டப்பட்டனர். இந்நிகழ்வு மாணவர்களுக்கு ஜனநாயகத்தின் முக்கியத்துவம் மற்றும் பாராளுமன்றத்தின் செயல்பாட்டை பற்றிய தெளிவான புரிதலை அளித்தது. இந்நிகழ்வில் யங் இந்தியன்ஸை சேர்ந்த ரகுநாதன், ஆர்த்தி, சங்கர், ஆனந்த் மற்றும் உறுப்பினர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்வில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு தன் அரசியல் அனுபவத்தினை மாணவர்களிடையே பகிர்ந்து கொண்டார். இந்நிகழ்ச்சி மாணவர்களிடையே பாராளுமன்றத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு ராஜீவ்காந்தி நகரில் உள்ள எம்ஜிஆர் வீதியில் மிக கனரக வாகனம் சென்றதால் வாய்க்கால் மேல் உள்ள ஸ்லாப் ஒன்று உடைந்து வாய்க்காலுக்குள் விழுந்தது. இதனால் வாய்க்காலில் அடைப்பு ஏற்படும். மேலும் அப்பகுதியில் நடந்து செல்வதற்கும் சிறு வாகனங்களில் செல்வோருக்கும் மிகவும் சிரமமாக இருப்பதாகவும் இதனை சரி செய்து கொடுக்குமாறு அப்பகுதி மக்களிடமிருந்து வந்த கோரிக்கையை அடுத்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட அதிகாரிகள், ஊழியர்கள் இணைந்து JCB இயந்திரத்தின் மூலம் உடைந்த பழைய ஸ்லாப்பினை அப்புறப்படுத்தி அவ்விடத்தில் புதிய ஸ்லாப் அமைக்கப்பட்டு அப்பகுதியில் பொதுமக்கள் நடப்பதற்கு ஏதுவாக அமைக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமியின் துரித நடவடிக்கைக்கு அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் நன்றிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை ஃபுட்பால் கிளப் நடத்திய 1ஆம் ஆண்டு கால்பந்து போட்டியின் தொடக்க விழா லாஸ்பேட் உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் புதுவை மற்றும் காரைக்காலை சேர்ந்த 28 அணிகள் பங்கேற்றனர். 2 தினங்களாக நடைபெற்ற போட்டிகள் அனைத்தும் நாக் அவுட் முறையில் நடைபெற்றன. இதில் புதுச்சேரி கோரிமேடு பிளே மேக்கர்ஸ் சீனியர்ஸ் முதலிடத்தை கைப்பற்றி கோப்பை மற்றும் ரூபாய் 15,000 ரொக்க பரிசையும், கோரிமேடு பிளே மேக்கர்ஸ் ஜூனியர்ஸ் 2ஆம் இடத்தை கைப்பற்றி கோப்பை மற்றும் 10,000 ரொக்க பரிசையும், தவளக்குப்பம் ரைசிங் ஸ்டார் அணி 3ஆம் இடத்தை கைப்பற்றி கோப்பை மற்றும் 5,000 ரொக்க பரிசையும் வென்றனர். இதேபோல் சிறந்த கால்பந்தாட்ட வீரருக்கு, சிறந்த கோல் கீப்பருக்கும், அதிக கோல் அடித்த வீரருக்கும் பரிசு தொகை வழங்கப்பட்டது. போட்டியில் ரைசிங் ஸ்டார் அறக்கட்டளை நிறுவனர் தண்டபாணி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பை, ரொக்க பரிசு ஆகியவற்றை வழங்கி பாராட்டி வாழ்த்து பேசினார். போட்டிகளுக்கான இதற்கான ஏற்பாடுகளை லாஸ்பேட் ஃபுட்பால் கிளப் சீனியர்கள் மற்றும் ஜூனியர்கள் செய்திருந்தனர்.
புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலகுளம் வசந்தராஜா தியேட்டர் பகுதியின் அருகே வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 23 குடும்பங்களுக்கு அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகளாக தனது சொந்த செலவில் தலா 25 கிலோ அரிசி என 23 குடும்பங்களுக்கும் 20 மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களாக நோட்டு புத்தகங்கள், கையேடு, எழுது பொருட்கள் மற்றும் இதர பொருட்களை வழங்கினார். தொடர்ந்து சில வருடங்களுக்கு முன்பு விபத்தில் காயமடைந்த வாலிபரை சந்தித்து நலத்திட்ட உதவிகள் வழங்கி ஆறுதல் கூறி மேற்கொண்டு சிகிச்சை செய்வதாக உறுதியளித்தார். தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்ட அப்பகுதி மக்கள் தங்களது நன்றியை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியின் போது மூலகுளத்தை சேர்ந்த திருலோக சந்தர் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வட்டத்தின் கீழ் செயல்படும் இன்கம் டாக்ஸ் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் சார்பாக ஜூலை 9ஆம் தேதி நடைபெறும் அகில இந்திய வேலைநிறுத்தத்தில் புதுச்சேரி கிளை முழுமையாக பங்கேற்கிறது. இது ஊழியர்களின் முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தும் வகையில் நடைபெறுகிறது. 8வது ஊதியக் குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டங்களை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீட்டெடுக்க வேண்டும், 18 மாதங்களுக்கு முடக்கப்பட்ட நிலுவை டேட்டாவை உடனடியாக வழங்க வேண்டும், காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி இந்த வேலைநிறுத்தம் நாடு முழுவதும் நடைபெற உள்ளது. இதில் 25 கோடி தொழிலாளர்கள் பங்கேற்க உள்ளனர். ஐடிஇஎஃப் புதுச்சேரி கிளை இந்த போராட்டத்தில் உறுதியுடன் பங்கேற்று ஊழியர்களின் நலனுக்காக குரல் கொடுக்கிறது. இதற்கான உணவு இடைவேளை ஆர்ப்பாட்டம் முத்தியால்பேட்டை தெய்வநாயகம் பிள்ளை தோட்டத்தில் உள்ள வருமான வரி அலுவலகத்தில் வெங்கடேசன் பொதுச் செயலாளர் சுற்றறிக்கையின்படி நடைபெற்றது. இதில் பாண்டிச்சேரி கிளை தலைவர் அரவிந்தநாதன் தலைமை தாங்க கிளை செயலாளர் தயாநிதி முன்னிலை வகித்து ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். இதில் வருமான வரி அதிகாரிகளின் பொதுச் செயலாளர் கண்ணன், புதுச்சேரி கிளை அதிகாரிகளின் செயலர் செங்குட்டுவன், வருமான வரித்துறை ஊழியர்களின் மண்டல செயலாளர் கோவிந்தன் ஆகியோர் வேலைநிறுத்த விளக்க உரையாற்றினர். இதில் அனைத்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் வானூர் வட்டம் குமளம்பட்டு ஸ்ரீ அலமேல் மங்கை சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் ஆலய 4ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ சீனிவாச பெருமாள் ஸ்ரீ ஆண்டாள் அலங்காரத்தில் ஹம்ச வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த பெருமாளுக்கு நட்சத்திர தீபம், கும்ப தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வாக திருத்தேரோட்டம் ஜூலை 12ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. புதுவை அரசு கல்வித்துறை நடத்தும் 4வது வட்டார விளையாட்டுப் போட்டிகளை இவ்வாண்டு தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப்பள்ளி நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கூடைப்பந்து போட்டி பறையூர் ஆதித்யா வித்யாசிரமம் பள்ளியில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு போட்டியின் விளையாட்டு குழு தலைவர், துணை முதல்வர் பொறுப்பு வகிக்கும் மனோன்மணி போட்டியை தொடங்கி வைத்தார். ஆதித்யா வித்யாசிரமம் பள்ளியின் முதல்வர் நடேசன் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். ஆதித்யா பள்ளியின் உடற்கல்வி இயக்குநர் அசோக் அமீர் பட்டேல் வாழ்த்துரை வழங்கினார். கண்ணகி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி விரிவுரையாளர் முரளிதரன் வரவேற்புரையாற்றினார். உடற்கல்வி ஆசிரியர் சுதந்திரம் வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சிகளை உடற்கல்வி ஆசிரியர்கள் ஷாலினி, மகேஸ்வரி, நந்தினி ஆகியோர் தொகுத்து வழங்கினர். போட்டியின் விளையாட்டுக்குழு செயலாளர் உடற்கல்வி ஆசிரியர் ரகு நன்றி கூறினார். சீனியர் ஆண்கள் பிரிவில் முதல் பரிசினை ஆதித்யா வித்யாசிரமம் பள்ளியும், 2வது பரிசினை திருக்கனூர் சுப்பிரமணியம் பாரதி மேல்நிலைப் பள்ளியும், 3வது பரிசினை தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி மேல்நிலைப் பள்ளியும் பெற்றன. பெண்கள் பிரிவில் முதலிடத்தினை ஆதித்யா வித்யாசிரமம் மேல்நிலைப் பள்ளியும், 2வது பரிசினை செயின்ட் ஜோசப் க்ளூனி மேல்நிலைப் பள்ளியும், 3வது பரிசினை ப்ளூ ஸ்டார் மேல்நிலைப் பள்ளியும் பெற்றன. போட்டியின் நடுவர்களாக பள்ளியின் உடற்கல்வி இயக்குநர் அமித் பட்டேல், எழில்வாணி, பிரசாத், சுந்தர் ஆகியோர் பணியாற்றினர்.
புதுச்சேரி தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மண்டல ஆணையர் சதீஷ்குமார் தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறும்பொழுது, மத்திய அரசு உற்பத்தி துறையில் சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது. அதன்படி அனைத்து துறைகளிலும் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கும், வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான திறன்கள் மேம்படுத்துவதற்கும் வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் முதல் முறையாக பணியமர்த்தப்படும் தொழிலாளிக்கு மாத ஊதியம் 15,000 வரை கிடைக்கும். மேலும் கூடுதல் வேலைவாய்ப்பு உருவாவதற்காக உரிமையாளர்களுக்கு 1 முதல் 2 ஆண்டுகள் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும். உற்பத்தி துறைக்கு மேலும் 2 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்ட சலுகைகளும் வழங்கப்படும். இந்த திட்டம் வருகிற ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 2027 ஜூலை 31ஆம் தேதி வரை உருவாக்கப்படும் வேலைகளுக்கு பொருந்தும். வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் நோக்கம் நாட்டில் 3.5 கோடிக்கும் அதிகமான வேலைவாய்ப்புகளை 2 ஆண்டுகளில் உருவாக்குவதே ஆகும். இதன் மூலம் 1.92 கோடி பயனாளிகள் முதன்முறையாக பணியில் சேருவார்கள். புதுச்சேரியில் இதுவரை 5,500 ஊழியர்கள் EPF பதிவு செய்துள்ளனர். 22,500 பேர் பென்ஷன் பெற்று வருகின்றனர். புதுச்சேரியில் 20 தொழிலாளர்களுக்கு மேல் பணியாற்றும் நிறுவனங்களில் EPF கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்யாத கம்பெனிகள் குறித்து ஊழியர்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மண்டல அலுவலகத்தில் புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவித்தார். பேட்டியின் போது உதவி ஆணையர் அதிஷ்ய யாதவ் மற்றும் அதிகாரிகள் பாலச்சந்தர், பாலசுப்ரமணியன், குமரன் ஆகியோர் உடனிருந்தனர். New employees who are joining the establishments, particularly manufacturing sector, அவங்களுக்கான up to 15,000 EPF wages ன்னு சொல்லுவாங்க. EPF wage செய்யும் 15,000. ஸோ up to 15,000 salary இருக்கவங்களுக்கு அந்த 1 month salary ஆகப்பட்ட 15,000 வந்து இன்சென்டிவா எம்ப்ளாயிக்கு வந்து கிரெடிட் பண்றோம். அது வந்து எம்ப்ளாயிக்கான பெனிஃபிட். இதுக்கு அவங்க எலிஜிபிளா இருக்கணும்னா இது அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்டா இருக்கும். அந்த 15,000 வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து அவங்க 6 months அந்த எம்ப்ளாய்மெண்ட்ல கண்டினியூ பண்ணி இருக்காங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் 6 months அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இன்சென்டிவ் கிடைக்கும். செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து 12 months கம்ப்ளீட் பண்றப்ப கிடைக்கும். இது மூலமா புது எம்ப்ளாய்மெண்ட் அந்த நியூ எம்ப்ளாயிஸை ஜாயின் பண்றவங்க வந்து 1.92 crore எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். மேனுஃபேக்சரிங் செக்டர் மூலமா கொடுக்குற இன்சென்டிவ்ஸ் மூலமா ஓவராலா 3.5 crores ஜாப் வந்து கண்ட்ரியில கிரியேட் ஆஃபீஸர்ஸ் இந்த ரேங்க் ஆஃப் RPFC 1, RPFC 2 நாமினேட் பண்ணியிருக்காங்க. சென்னையில வந்து பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ மூலமா நம்ம அஃபீஷியல்ஸ் வந்து ரெகுலரா அவங்களோட டச்ல இருக்காங்க, இன்ஃபர்மேஷன் டிசைனேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம நம்ம சோசியல் மீடியா கண்டென்ட்டும் வந்து நம்ம ஈச் ஆஃபீஸ்க்கு நம்ம சோசியல் மீடியா ஹேண்டில் இருக்கு, ட்விட்டர், ஃபேஸ்புக் அப்படின்னு அது மூலமாவும் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம இந்த பிரஸ் மீட்ஸ் அண்ட் பைட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள தொண்டமாநத்தம் ஆனந்தம் நகர் பகுதியை சேர்ந்தவர் நடன சபாபதி. இவர் தனது இருசக்கர வாகனத்தில் அவரது பிள்ளைகள் ஜீவா, துவாரகேஷ் ஆகியோரை அழைத்து கொண்டு முத்தரையார்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளிக்கு அழைத்து சென்றுள்ளார். அப்பொழுது ஊசுட்டேரி சந்திப்பில் வரும்பொழுது நடன சபாபதியின் பின்பக்கமாக வந்த டிப்பர் லாரி ஒன்று அவரது பைக்கின் மீது மோதியது. இதில் நிலை குலைந்த அவர் வலது புறமாக மாணவர்களும் இடது புறமாக நடன சபாபதியும் கீழே விழுந்தவுடன் அவர்கள் மீது டிப்பர் லாரி ஏறியது. இதில் சம்பவ இடத்திலேயே 2 மாணவர்களும் தலை நசுங்கி பலியாகினர். நடன சபாபதி கால் நசுங்கி படுகாயமடைந்தார். உடனே கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் டிப்பர் லாரியின் கண்ணாடிகளை உடைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது சம்பந்தமாக சீனியர் SP பிரவீன்குமார் திரிபாதி, SP-க்கள் வம்சிதா ரெட்டி, மோகன்குமார் மற்றும் வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையினர் வந்து விசாரணை நடத்தி பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுச்சேரியில் 2 மாணவர்கள் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
பாண்டிச்சேரி தனியார் ரெஸ்டோபாரில் நடைபெற்ற முதல் முறையான நாம டிஜே பேட்டில் உற்சாகத்துடன் இசை மற்றும் இளைஞர் ஆற்றலால் முழுமையாக எழுச்சி பெற்றது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த 28 டிஜே கலைஞர்கள் தங்களது டேலண்டையும் எனர்ஜியையும் மேடையில் காட்டினர். இந்த போட்டி திருச்சி, கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி மற்றும் சென்னை என 4 நகரங்களில் நடைபெறும் ப்ரீலிமினரி சுற்றுகளின் ஒரு பகுதியாகும். ஜூலை 13ஆம் தேதி சென்னை நகரில் நாம டிஜே பேட்டிலின் இறுதி சுற்று நடைபெற இருக்கிறது. போட்டியில் பங்கேற்ற டிஜே கலைஞர்கள் தங்களது சிக்னேச்சர் ஸ்டைல்களை வெளிப்படுத்த ஆடியன்ஸும் அவர்களுடன் இணைந்து அதிர்ந்தது. இது டிஜே கலைஞர்களுக்கான ஒரு முக்கியமான மேடையாக அமைந்தது. புதுவையில் ஒரு வரலாற்று நிகழ்வாகவும் வல்லுநர் ரசிகர்களுக்கும் புதிய திறமைகளுக்கும் இடையே ஒரு உற்சாக சந்திப்பாகவும் அமைந்தது. நிகழ்ச்சியின் முக்கிய ஹைலைட்டாக இலங்கையிலிருந்து வந்த ஒரு ஈவென்ட் மேனேஜர் டிஜேக்களுக்கு இலங்கையிலும் துபாயிலும் நிகழ்ச்சி நடத்தும் வாய்ப்பை வழங்கினார். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியோடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் 2ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் PPL கிரிக்கெட் போட்டிகள் 6ஆம் தேதி தொடங்கி வருகின்ற 27ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. புதுச்சேரி துத்திப்பட்டு CAP கிரிக்கெட் மைதானத்தில் தொடங்கி நடைபெற்று வரும் 2வது நாள் ஆட்டத்தில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் மற்றும் ஏனம் ராயல்ஸ் அணியும் மோதியது. முதலில் டாஸ் வென்ற வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் 187 ரன்கள் எடுத்திருந்தது. தொடர்ந்து விளையாடிய ஏனம் ராயல்ஸ் அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 136 ரன்னில் சுருண்டு விழுந்து படுதோல்வி அடைந்தது. அதாவது 19.1 ஓவரில் 51 ரன்கள் வித்தியாசத்தில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி அபார வெற்றி அடைந்தது. சூப்பர். புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர், புதுச்சேரியில் ஆளும் NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் ரெஸ்டோபார், நில அபகரிப்பு, குண்டர்கள், பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, கேசினோ, அரிசி ஊழல் போன்ற பிரச்சனைகள் உள்ளன. இதில் 1 கிலோ அரிசி ரூபாய் 28. ஆனாலும் ஆளும் NR காங்கிரஸ் பாஜக அரசு 1 கிலோ அரிசியை ரூபாய் 48க்கு வாங்குவதாக கணக்கு காட்டுகிறது. அப்படியென்றால் மாதந்தோறும் ரூபாய் 6 கோடியிலிருந்து 8 கோடி வரை ஊழலை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. இந்த அரிசியை மதியம் சமைத்து இரவு சாப்பிடுவதற்குள் துர்நாற்றம் வீசுகிறது. இந்த அரிசியை மக்கள் வாங்காததால் மீண்டும் கள்ளச்சந்தையில் விற்கின்றனர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சாரங்களில் அரிசி போடாததை கண்டித்து பேசியதன் விளைவாக கடமைக்கென்று அரசு கண்துடைப்பிற்காக தரமற்ற அரிசியை கொடுத்து வருகிறது. அரிசி 1 கிலோவுக்கு ரூபாய் 20 அதிகமாக கூட்டி வைத்து மிகப்பெரிய ஊழலை செய்து வருகிறார்கள். இந்த ஊழலை கண்டித்து புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் சார்பாக வரும் வாரங்களில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம் என்றார். இந்த ஊழலை நாங்க வெளியே கொண்டு வரதுக்காக கண்டிப்பா நாங்க 13 அல்லது 15ஆம் தேதி வர வாரத்துல மிகப்பெரிய போராட்டத்தை நாங்க தொடர இருக்கிறோம். இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா இந்த ஊழல் ஆட்சியை நீக்கிற வரைக்கும் நாங்க புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் ஓய மாட்டோம். கண்டிப்பா இதை மக்களுக்கு காட்டுவோம். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு கிராமத்தில் அடிக்கடி ஏற்படும் குறைந்த மின்னழுத்தம் காரணத்தால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி வந்தனர். இதனை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் ரங்காலன் கள ஆய்வு மேற்கொண்டு குறைந்த மின்னழுத்தத்தை தீர்க்க புதிய 200 kVA மின்மாற்றி அமைக்க மின்துறைக்கு பரிந்துரை செய்தார். இதன் அடிப்படையில் புதியதாக விநாயகம்பட்டு பகுதிக்கு மின்மாற்றி 200 kVA அமைக்க ரூபாய் 13,87,000 திட்ட மதிப்பீட்டில் அரசின் ஒப்புதல் பெறப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் ரங்காலன் தலைமையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருபுவனை கிராமத்தில் உள்ள தோப்பு தெரு, பிள்ளையார் கோவில் தெரு, பழைய பிரைட் கம்பெனி ஆகிய பகுதிகளில் LT மின் பாதையை ஒருமுறை மின் பாதையிலிருந்து மும்முனை மின் பாதையாக மாற்றவும்,
மின்பாதையை வலுவூட்டவும் சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றவும் மின்துறை அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்து ரூபாய் 5,96,000 மதிப்பீட்டில் அரசின் அனுமதி கிடைக்கப்பெற்று மின்பாதை அமைக்கும் பணி தொடங்கி வைக்கப்பட்டது. தொடர்ந்து களித்தீத்தால் குப்பம்பேட், டிஜிபி நகர், திருபுவனை ரோடு ஆகிய பகுதிகளில் எல்டி மின் பாதையில் ஒரு முறை மின் பாதையிலிருந்து மும்முனை மின்பாதையை மாற்றவும் மின்பாதையை வலுவூட்டவும் போதுமான இடங்களில் திருவிளக்கு அமைக்கவும் மின்துறை அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்து ரூபாய் 9,46,000 திட்ட மதிப்பீட்டில் அரசு அனுமதி கிடைக்கப்பெற்று களித்தீத்தால் குப்பம்பேட் பகுதியில் மின்பாதை பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். இந்த புதிய மின்மாற்றியின் மூலம் இதனை சுற்றியுள்ள விவசாய மின் நுகர்வோர்கள் சிரமம் இல்லாமல் மின்சாரத்தை பயன்படுத்த முடியும் என்று தெரிவித்தனர். இவ்விழாவில் மின்துறை பிரிவு உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், திருவண்டார்கோவில் இளநிலை பொறியாளர் பழனிவேல், வாதானூர் பிரிவு இளநிலை பொறியாளர் ராஜேந்திரன் மற்றும் மின்பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். பாகூர் கொம்யூன் பகுதியில் பழங்காலத்தில் அழகிய சோழ சதுர்வேதி மங்கலம் என்றும் லாகூர் என்றும் அழைக்கப்பட்ட பாகூர் வேதாம்பிகை சமேத ஸ்ரீ மூலநாதசாமி ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் நவ தேவஸ்தானங்களில் ஒன்றான ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்திலிருந்து உபயதாரர்களான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு, இந்திராணி தனவேலு குடும்பத்தினர் மற்றும் புதுவை மாநில கைப்பந்து பயிற்சியாளர் வேணுகோபால், சாந்தி வேணுகோபால் குடும்பத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் மேல வாத்தியங்களோடு தட்டு வரிசையுடன் புறப்பட்டு வானவேடிக்கையுடன் ஊர்வலமாக வந்து ஸ்ரீ மூலநாதர் ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவம் தொடங்கியது. மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உற்சவர்கள் ஸ்ரீ மூலநாதர் மற்றும் வேதாம்பிகை ஆகியவற்றிற்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களோடு கணபதி ஹோமம் செய்து வேதாம்பிகை சமேத மூலநாதருக்கு புதிய வஸ்திரம் சாற்றி ரக்ஷாபந்தனம் எனப்படும் காப்பு கட்டி பூணூல் சாற்றி மாலை மாற்றுதல் ஆகியவற்றை தொடர்ந்து திருமாங்கல்யம் அணிவிக்கும் நிகழ்ச்சியும் தொடர்ந்து அலங்கார தீபம், பூரண கும்ப தீபம், எஜமான சங்கல்பம் செய்து பஞ்சதீபம் ஏற்றி மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு உபயதாரர்கள் சார்பில் பொன்னாடை பூர்த்தி, மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து மூலநாதரின் அருளை பெற்றனர். தொடர்ந்து 2000 பக்தர்களுக்கு அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த திருக்கல்யாணத்திற்கான ஏற்பாடுகளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் குடும்பத்தினர் மற்றும் கைப்பந்து பயிற்சியாளர் வேணுகோபால் குடும்பத்தினர் செய்திருந்தனர். காரைக்கால் பாரதியார் சாலையில் அமைந்துள்ள ஏழை மாரியம்மன் கோவில் பக்தர்களின் சார்பில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் விரைவில் மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இந்த கோரிக்கை மனுவை தென்னக ரயில்வே திருச்சிராப்பள்ளி கோட்ட ரயில்வே பயணிகள் ஆலோசனை குழு உறுப்பினர் தனசீலன் முன்னிலையில் ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் ராதாகிருஷ்ணன், காரைக்கால் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரத்திடம் வழங்கினார். மனுவை பெற்றுக்கொண்ட மீனாட்சி சுந்தரம், கோவிலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் பக்தர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவியரின் நலனை கருத்தில் கொண்டு போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க விரைவில் மேம்பாலம் போர்க்கால அடிப்படையில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். திண்டிவனம் வீடூர் ஸ்ரீ வினைத்தீர்த்த வேட்டை பெருமாள், ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ கருடாழ்வார் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கோபூஜை, 2ஆம் கால பூஜை, மூல காயத்ரி மந்திர ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் புறப்பட்டு மூலவர் ஸ்ரீ வினைத்தீர்த்த வேட்டை பெருமாள் கருவறை விமானத்தை வந்தடைந்தது. தொடர்ந்து சிம்ம லக்னத்தில் ஸ்ரீ வினைத்தீர்த்த வேட்டை பெருமாள், ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ கருடாழ்வார் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
தொழிற்சங்க ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் புதுச்சேரி மாநிலத்தில் பணியாற்றி வரும் தொழிலாளர்கள் வேலை, போனஸ், தனியார் தொழிற்சாலை சட்டவிரோத ஆலை மூடல்கள், தொழிலாளர்கள் பணி நிரந்தர கோரிக்கை, இஎஸ்ஐ, புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனங்கள், ஏஎஃப்டி, சுதேசி பாரதி மில், பிஆர்டிசி தொடர்பான பல்வேறு வழக்குகள் தொழிலாளர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. தொழிலாளர்களுக்காக தனியாக தொடங்கப்பட்ட புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தில் உரிய காலத்தில் வழக்குகள் முடிவடைவதில்லை. தொழிலாளர் நீதிமன்றத்தில் நீதிபதிக்கு கூடுதல் பொறுப்புகள் உள்ளதால் நீதிபதி வாரத்தில் 3 நாட்கள் நீதிமன்றத்திற்கு வராமல் வழக்குகள் நடைபெறுவதால் இதனால் வழக்குகள் நீண்ட நாட்களாக இழுத்தடிக்கப்படுகின்றன. இதனால் தொழிலாளர்கள் பல ஆண்டுகளாக வேலையின்றி, வருமானமின்றி வறுமையில் வாடி வருகின்றார்கள். தொழிலாளர்கள் நீதிமன்றத்தில் வழக்குகள் தினசரி நடைபெற வேண்டும், உரிய காலத்தில் வழக்குகளை முடித்து உத்தரவுகள் பிறப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் ஜூலை 9ஆம் தேதி நடைபெறும் அகில இந்திய பொது வேலை நிறுத்த கோரிக்கைகள் வெற்றி பெற தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்வதாக கூறினர். மத்திய அரசு 67வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி 33 மாதங்களுக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக பென்ஷன் வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன்படி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டு போராட்டக்குழு சார்பில் 5ஆம் கட்ட முற்றுகை ஆர்ப்பாட்ட பேரணி நடைபெற்றது. கம்மன் கலையரங்கத்திலிருந்து புறப்பட்ட பேரணியானது அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சட்டமன்றம் அருகே முடிவடைந்தது. அங்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பேரணிக்கு சங்க ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமை தாங்க கூட்டு போராட்ட குழுவினர்கள் வேளாங்கண்ணிதாசன், கலியப்பெருமாள், முருகையன், சகாயராஜ், மன்னாதன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். திண்டிவனம் ரெட்டனை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அத்திவசந்த விழாவில் 7ஆம் நாள் மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ பஞ்ச பாண்டவர்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.